ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி மரப்பா தான் செய்ய போகிறோம். இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டு இந்த இஞ்சியை நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். 1/4 கிலோ இஞ்சினாக்கா 1.5 மடங்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இது நல்லா அப்படியே சுண்டி நல்லா இதுவாக ஒரு மாதிரி பொறு பொறுன்னு வரா மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம இறக்கிக்கலாம். ஒரு கிணத்துல நெய்யை தடவிட்டு இதை போட்டு கையிலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு கூட அப்படியே தட்டி விட்டுக்கலாம். ஆறட்டும்னு இது நம்ம கையிலேயே புட்டு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இது மொறுமொறுலாம் இருக்காது, கொஞ்சம் சாஃப்ட்னஸாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கையிலேயே போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். தினமும் ஒரு ஒரு துண்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஜீரண சக்தி ஆகும். எங்கன்னா பஸ்ஸில் வெளியே ஊருக்கு போகிறீங்கன்னா கூட அப்போ கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம், வாமிட்டு வராது. ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த